யாராவது வீட்ல இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எவன்டா அது? அதை அங்க வெளியே வச்சுட்டு போக வேண்டியதானடா. என்னதுடா இது? என்ன போனா? இது யாரா இருக்கும்? ஹேய், நீ யாருன்னு நினைச்ச? அதை தாண்டா நானும் கேட்கறேன். உன் பாஸோட வாய்ஸ் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க ஜெயில இருந்து திரும்ப வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுங்களே சார். நீ என்ன அடிக்கடி வந்து பாத்துட்டு போறியா என்ன? நான் ஜெயில இருந்து வந்ததை உன்கிட்ட சொல்றதுக்கு. உன்னால தான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. எல்லார்கிட்டயும் வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லி நான் பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நீ இன்னும் எனக்கு முடிச்சு தரல. எல்லாம் உன்னாலதான். என்னாலதான் எல்லாமா? ஆனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எனக்கு ஆசை இல்லையே. அது எல்லாமே அந்த கரடிகளால வந்ததுதான். அவங்க 2 பேரோட தொல்லை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நானும் எங்கேயோ போயிருப்பேன். நீ கதை சொல்றதெல்லாம் முதல்ல நிறுத்து. நீ கண்ணை தூக்கிட்டு சுத்துற வேலையை விட்டுட்டு முதல்ல மரம் வெட்டுற வேலையை பாரு, சரியா? அப்படின்னா மறுபடியும் மரத்தை தான் வெட்டணுமா? அந்த வேலையெல்லாம் இந்த பிக்கு அசால்ட்டா முடிச்சிருவான். ஆனா அந்த கரடிக தொல்லையை தான் என்னால தாங்க முடியல. பாசு, எனக்கு ஒரு ஐடியா. நாம ஏன் அந்த 2 கரடிகளையும் பிடிச்சி எங்கேயாச்சும் வித்துறக்கூடாது? நம்ம கம்பெனிக்கும் லாஸான காசு எல்லாமே திரும்ப கிடைச்சிரும்ல. சரி, ஓகே, அதை நீ உடனே பண்ணு. சொல்றத மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சுட்டா உனக்கு ப்ரமோஷன் நான் தரேன், ஓகேவா? ரொம்ப நன்றி. உனக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீ மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? ஆனா பாஸ், உன்ன மாதிரி வேலையில சொதப்பாம ஒழுங்கா இப்ப வேலையை பார்க்கணும், புரிஞ்சுதா? எல்லாம் ஹலோ. ஒண்ணும் இல்ல. இது எவ்வளவு அழகான காளான். இங்க பாருங்க, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. இது என்ன இருக்குதோ? என்கிட்ட என்ன இருக்கு பாத்தியா? சூப்பர். எங்களுக்கு ஆனா ஒண்ணும் கிடைக்கல. பப்பு, நாம ஒழுங்கா தேடுனா கிடைக்கும். நீ அதை ஒழுங்கா தேடு. ஏய், பாத்து போங்க. அந்த லோகர் விக் திரும்ப வந்துட்டான். அவனெல்லாம் பார்த்து எங்களுக்கு பயமே இல்ல. ஆமா, அந்த குல்ஃபி தான் பார்சல் வந்திருக்கு. பாஸ் எனக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு பாப்போம். அடேங்கப்பா, சூப்பர். ஆஹா, இதுவும் செம்மையா இருக்கு. சூப்பர்டா. இது எல்லாம் என் கையில இருக்கிற வரைக்கும் அவங்க கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. கேட்டுச்சாடா உங்களுக்கு? உங்க 2 பேரோட தொல்லையும் ஒட்டு மொத்தமா ஒடிச்சு கட்டுறேன் பாருங்கடா. நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். எனக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க ராஜாவுக்கு கட்டுற வரியா நினைச்சு இதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஹேய் சிக்கி, உன்னோட கிரீடத்தை காணோம். என்ன? அது என் தலையில தானே இருக்கு. பப்பு, என்னை ஏமாத்திட்டாங்க. இல்லங்க, சீக்கிரம் வா பப்பு. சரி. என்கிட்டயே வா. விடாத. அடேங்கப்பா. பாருங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிடா, இப்போ நேரம் வந்துடுச்சு. ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்கடா. உங்களுக்கு வேற வழியே இல்லடா. நான் ரொம்ப கெட்டவன், உங்களுக்கு தெரியும்ல. கேக்குது பாசு. நீ அந்த கரடியெல்லாம் பிடிக்கிறியா, தூங்கிட்டு இருக்கியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போன் பண்ணேன். சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல கிளம்புங்க. டீன உங்களுக்கு தர மாட்டேன் நினைச்சேன். என்னோட காலம் அதை விடு. அது எனக்கு. இது ரொம்ப மோசம்டா. 2 பேரும் ஒன்னா இருந்தா வேலை முடிஞ்சிடும்ல. சரி, ஏதாச்சும் டிராப் கடா வைக்கணும். இப்படி பண்ணா சரியா வரும்னு நினைக்கிறேன். இப்ப போய் காத்திருக்கிறது தான் நம்ம வேலை.
சண்டை போடுறீங்க. லோகர்விக் என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள பிடிச்சிட்டியா இல்லையா? சரி ஓகே பாஸ். நீ ஒண்ணு அங்க போடுறோம். அவன் சின்ன பசங்க விளையாட்டுலாம் விளையாடுறோம். ஆனா அப்ப அந்த விளையாட்டுலாம் விளையாடுவோம்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. இப்போ நம்ம ஓடணுமா இல்ல சண்டை போடணுமா? சண்டை போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன விளையாடுறான்னு பாப்போம். அச்சோ நாத்த பிடிச்ச பூச்சி. நான் வந்து நாத்த பிடிச்ச பூச்சி நான் சொன்னேன். நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அதாவது நீ மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். உனக்கு இது புரிஞ்சுதா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. எனக்கு காலையில தான் பழைய வேலை கிடைச்சது. அந்த வேலையை பண்றதா இல்ல இவங்க கையில மாட்டிக்கிட்டு சாவறதா? பேசாம நாமளே செத்து போன மாதிரி நடிச்சிருவோம். அவன் மயக்கம் போட்டான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தாலே பயப்படுறான். என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க? ஒன்னிய மாதிரி காமெடி பீஸ் எல்லாம் பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சியோடா? லாகர்விக், அங்க என்ன சத்தம்? இல்ல ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. எல்லாமே உங்களோட பிளான் படி கரெக்டாவே போய்கிட்டு இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். என்னோட கான்டாக்ட் எல்லாம் கால் பண்ணி நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். உனக்கு புரிஞ்சுதா? அந்த கரடிங்களை விக்கிறதுக்கு ரெடி ஆயிரு. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க பாஸ். அவன் பாஸ் அவன வேலையை விட்டு தூக்கிட்டா போல இருக்கு. கலாய்க்கிறதுக்கு சரியான நேரம். இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு கஷ்டம். அவன் திரும்ப சண்டையே போட மாட்டேங்கிறான். பப்பு, என்னோட பெயிண்டிங் பொருள் எல்லாம் போய் எடுத்துட்டு போ. இப்போ என் திறமையை காட்டுற நேரம் வந்துருச்சு. இதுதான் டிவி வீக். சூப்பர், கலக்குற. பைத்தியக்கார வீக். இந்த பொண்ணு அழகா இருக்குல்ல? டிகி, நானும் அவளை வச்சு கொஞ்சம் விளையாடவா? அடே வேணாடா, என்ன எப்படி பார்க்கறதுக்கு அப்படியே பேய் மாதிரியே இருக்கு. லாகர்விக், இனிமே நீ பொறுமையா டிராப் வைக்க வேண்டாம். அந்த கரடிங்களை சுட்டாவது இங்க புடிச்சிட்டு வந்துரு. நான் கிளையண்ட் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். சீக்கிரம் வேலையை முடி. இதத்தானடா எதிர்பார்த்தேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்த உலகத்துக்கு காட்ட காட்டுறா. எனக்கே சேலஞ்சாடா. கொஞ்சம் நீ பொறுமையா இரு. சரி எங்க என்ன சுடு பாப்போம். முடிஞ்சா சுட்டுதான் பாரு. நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. லாகர்விக் கிட்ட வச்சுக்கிட்டா இதாடா கதி. காளான்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி நடந்துச்சு? என்னையே ஏமாத்துறீங்களாடா? எப்படி இதெல்லாம் வருது? சிக்கி மூஞ்சில பெயிண்ட் அடிக்கும் போது நான் தான் இதையெல்லாம் மாத்தி வச்சேன். சிக்கியா மூஞ்சில பெயிண்ட் அடிக்கும் போது இவனுங்க ஏதோ போட மாத்தி வச்சிருக்காங்க. கடைசி ஏதாச்சும் பேச முடியலையா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. வேலையை முடிச்சிட்டியா இல்லையா? என்ன மன்னிச்சு போடுங்க பாஸ். அவங்க திரும்பவும் என்ன கடுப்பேத்தி விட்டாங்க. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உன்னால நான் ஜெயில இருந்தேன். திரும்பவும் என் பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம நீ பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் மூளை வேலை செய்யறதுக்கு நீ என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு நான் ஒரு ஆடியோ அமைச்சிருக்கேன். அத முதல்ல கேளு. மூளை நல்லா வேலை செய்யணும்னா நீங்க முதல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு சில உடற்பயிற்சிகளை நம்ம பண்ணலாம். 1 2 3 4 5 இப்படி நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாஸ், இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்ல. கரடிங்க என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை முதல்ல பண்ணு. எல்லாம் தானா நடக்கும். இப்பொழுது உங்கள் இடது கையை நீட்டுங்கள். இப்போது வலது கை. இப்போது காலை நீட்டுங்கள். அடிச்சு விட்டேன். இது ரொம்ப பெருசா இருக்கே. இப்பொழுது மூச்சை இழுத்து விடுங்கள். என்ன விட்டுடு. என்ன அதிர்ஷ்டியோ? இரு, நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். நீங்கள் செய்யும் உடற்பயிற்சியை சரியாக செய்யவும். ஆமா, அப்படித்தான். என்ன பண்றீங்க?